ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு முருங்கை பொடி செஞ்சுருவோமா? ஸோ அதுக்கு தேவையான பருப்பு உளுத்தப்பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வெயில் காய வச்சு லைட்டாக கையிலேயே நுணுக்கி விட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கடாயில் போட்டு ஆயில் கொஞ்சோண்டு விட்டுட்டு கொஞ்சம் ஆயிலில் ஏரோமேட்டிக்காக வர மாதிரி ஒரு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ நல்ல இது வந்து ஏரோமேட்டிக் நல்ல ஸ்மெல் வந்துட்டோன்னே இந்த கீரை பொடியை வந்து போட்டுட்டு கிறிஸ்பி ஆகிற வரலாம் கொஞ்சோண்டு விட்டுட்டு தட்டில் ஆற வச்சுருங்க. ஆற வச்சு எடுத்துட்டோன்னா மிக்சியில் ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு யாரெல்லாம் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதுக்கு இது வந்து இட்லி பொடியாகவும் தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கலாம், இல்லை தோசை பொடியாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து இது வந்து கொஞ்சோண்டு சாதத்தில் வந்து இதை வந்து போட்டுட்டு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர், அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ அயன் இருக்குது. ஸோ எல்லாருமே டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஸோ வாரத்தில் 3 நாள். ஸோ நான் இப்போ வந்து தோசையில் வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த பொடியை வந்து தூவி விட்டுட்டு நல்லா ஒரு எண்ணெயை போட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரலாம் நல்லா இருந்துட்டு இதை வந்து நாங்கள் சாப்பிட எடுத்துப்போம். நீங்கள் எப்படிலாம் இந்த முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணுவீங்க, பொரியலையாக யூஸ் பண்ணுவீங்க, எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டெய்லி எடுத்துக்கோங்க. டெய்லி இல்லைனாலும் ஒரு 3 டேஸ்க்கு கம்பல்சரியாக எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே நல்லது. ஸோ இதுதாங்க எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.